வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறோம். ஏன்னாக்கா வந்துட்டு ஒரு இதால் தாங்க, ஒரு பிரச்சனையால் ஊருக்கு போயிட்டோம். அதனால் வந்துட்டு என்னால் வீடியோ போட முடியல. ஓகே காய்ஸ், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஸ்கின்னு. அதாவது இந்தமாரி தான் எப்போவுமே நம்ம வீடியோவில் விளாடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபோனில் இருக்கும்போது தான் நான் விளாடுவேன். இந்தமாரி போக போக வந்துட்டு நான் என்ன சொல்கிறது, போக நான் வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்குது, எங்கள் அப்பா ஃபோனு. எங்கள் அப்பா வேறு ஒரு புது ஃபோன் வாங்கினதோ அந்த ஃபோன் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அந்த ஃபோனை தான் இனிமேடி நான் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுவேன். இப்பொழுதைக்கு இதுதான் நம்மளோட காஸ்டியூம். ஓகேவா, இது இப்பொழுதைக்கு இதான் நம்மளுக்கான காஸ்டியூம். போக அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபோனில் முடிவு பண்ணிக்கலாம். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு சிஎஸ் மேட்ச் போகலாம். வெயிட் பண்ணுங்க, நானே வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். லோன் ஒல்ஃப் போய்க்கலாம் வாங்க. லோன் ஒல்ஃப் போயாச்சு. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம போய் இன்றைக்கி தெரிக்க விடுறோம். ஏன்னாக்கா 2 நாள் ஃபோன் எடுக்கலையா, அதனால் வந்துட்டு இது ஒரு மாதிரி ஸ்டக் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்களே எப்படி ஸ்டக் ஆகுதுன்னு. ஏன்னாக்கா என் ஃபோன் வந்துட்டு ரொம்ப கம்மி ஜிபி தான், 2 GB தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபோனு 8 GB. நான் அதில் ஆட ஆரம்பிச்சேன். எங்கள் அப்பா புது ஃபோன் வாங்க, நான் அதில் விளையாட ஆரம்பிச்சிடுவேன். இதுக்கு இதுதான் என் ஃபோனு, சாம்சங் கேலக்ஸி. சரி வாங்க. ட்ரிபிள் 9 போச்சு. ட்ரிபிள் 9 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரிபிள் 9 போயிடுச்சு, தொலைஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் ஸ்டக் ஆகி தொலையும். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டக் ஆகுது பார்த்தீங்களா. எனக்கே விளாண்டுட்டே இருந்தால் அதை மட்டும்தான் அந்தமாரி இருக்குது, இல்லைனாக்கா ஸ்டக் ஆகிடுது அது. போச்சுடா, கீழே இறங்கிட்டேன்டா. ஐயோ ஸ்டக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். போச்சுங்க, ஹெட்ஷாட் அடிக்க போகிறோம். வாவ், ஐயோ எத்தனை அடியா வாங்குவ. ஐயோ வாங்கியா, அடியா வாங்கியா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக் ஆகி தொலையுது. இல்லைனாக்கா இவங்கெல்லாம் சமாளிச்சுட்டு போயிட்டே இருவேன் நானா. இவனுங்க என்னடா எனக்கு மட்டும்தான் இப்படி ஸ்டக் ஆகி தொலையுமா. வாங்க ஸ்னைப்பர் எடுப்போம். இந்த கன் பேர் மறந்துச்சு. ஐயோ கன் பேர் என்னங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க, இந்த கன் பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னாக்கா அதனால மட்டும்தான். ஐயோ மிஸ் ஆயிட்டாங்க. எனக்கு நீங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்தா தான் நான் போக வீடியோ போட முடியும். பாருங்கள் ஸ்டக் ஆகி தொலையுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் நம்ம அவுட் ஆகிடும்னு நினைக்கிறேன். என்னங்க இது பக்கா இருக்குது, ஹெட்ஷாட் அடிச்சிட்டாங்க. எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம். இப்போ கூட ஸ்டக் ஆகுது. நம்ம வந்துட்டு இப்போ டெஸ்டிங் தான் பண்ணுறோம், சரிங்களா. டெஸ்டிங் தாங்க பண்ணுறோம், இல்லைனா ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன், சரிங்களா. ஏன்னாக்கா இப்போ எப்படியோ இந்த மேட்ச்சை நம்ம தோற்றுனாக்கா ஸ்டக் ஆகி தொலையுது பயங்கரமாக ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் ஒன்று சொல்ல மாறேன்ட்டேன். நம்ம வந்துட்டு இது பேர்னா அந்த அலாக் இருக்குல்ல, அந்த அலாக்கோட அவேக்கன் இது இருக்குதுல்ல, அது நம்ம வாங்கிட்டோம். அது ரொம்ப பெருமைலாம் இல்லை, வாங்கிட்டோம் அவ்வளோதான்.
விளாடி கஷ்டப்பட்டு டமால் டமால் டெசர்ட் எடுக்கும்போது கரெக்டாக ஐயோ டேய் என்னடா ஒரு புல்லட் கூட போட மாட்டேங்குது டேய் 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 புரியலடா டேய் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வந்துட்டு சரியான இது கொடுத்தே ஆகணும் இந்த மேட்ச் தோத்துட்டோன்னா விடுங்க நம்ம அடுத்த மேட்ச் போகிறோம் அடுத்தது பிஆரில் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பிஆரில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷுரிகன் இருக்குல்ல ஷுரிகன் அந்த ஜூஸு அது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா அந்தமாரி சேலஞ்ச் அதை வச்சு போய் அடிக்கணும் ட்ரை பண்ணுவோம் ஹெட்செட்டடா இன்னும் கொஞ்சம் தூக்கி வச்சிருந்துச்சுன்னா ஹெட்செட் வந்துருக்கோங்க இங்கே எனக்கு தெரியும்டா கோல்டு மண்டை மேலே வாங்குறா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆச்சுல என்ன தெரியல தூக்குனாக்கா அடிக்க மாட்டேங்குது அது யார் தெரியல சரி நம்ம ஒரே ஒரு ஸ்னைப்பர் மட்டும் எடுப்போம் எனக்கு அப்போதான் வந்துட்டு அவன் 2 ஸ்னைப்பர் இருந்தானா டப்புக்குன்னு அடிக்கிறான் நம்ம ஒரு ஸ்னைப்பர் எடுப்போம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அந்த ஸ்னைப்பரில் ஃபர்ஸ்ட் நம்ம அடித்தப்பே பார்த்தீங்களா அது 89 டேமேஜ் தான் போச்சு யாருன்னு தெரில அது வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சில டைம் 87 நான் ஒரு வேளை ஸ்கின் வச்சுருந்தது ஸ்கின் வைக்காததுனால அது அந்தமாரி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஸ்கின் வச்சுருந்தாக்கா அது என்ன ஃபுல் டேமேஜ் போகும் 100க்கு 112 அந்த 115 அந்தமாரி தெரில அது ஸ்கின்னு வச்சிடலன்னு நினைக்கிறேன் நான் ஸ்கின் அதுக்கு வச்சு இல்லைங்க ஸ்கின் அதுக்கு வச்சிடல நான் ஏன்னாக்கா அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டேன் இந்த கன்லயே ஏஎம்டபிள்யூல மட்டும்தான் வந்துட்டு எனக்கு நல்லா வருது அந்த விஎஸ்ஆர் கன் வந்துட்டு டக்குன்னு ரீலோட் ஆகுது பட் என்னன்னாக்கா அது என்ன சொல்றது அது வந்துட்டு டேமேஜ் கம்மியாக போகுதுங்க அவ்வளோதான் டேமேஜ் மட்டும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு அதுவே போகல எனக்கு அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு அதுதான் போட்டு மாட்டோமே சின்ன குழந்தை மாரி நம்ம கத்தி விட்டாச்சு வாங்குறோம் வைக்கவே இல்லாம சரி விடுங்க என்ன இப்போ அவங்க இதை போட்டு விட்ருவோம் ஓவராக பண்ணுறாங்க அமௌண்ட் உங்களுக்கு காட்டுச்சான்னு தெரில அமௌண்ட் போட்டான் உங்களுக்கு எனக்கு லோட் ஆகலை ஆனால் அமௌண்ட் போட்டான் இங்கே பாருங்க நம்ம வந்துட்டு ஜிராயா பண்டில் வாங்க போகிறோம் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் தயவு செஞ்சு இது மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னு வைங்களேன் ஒரு நிம்மதியாகிடும் ஆனால் நம்ம அந்த புது ஃபோனில் எடுக்க முடியாது பிகாஸ் இந்த இது ஃபுல்லாக முடிஞ்சே போயிடுங்க இந்த ஈவெண்ட் இன்னும் 3 நாளுக்கு தான் இருக்குது இவங்க வேறுங்க பாருங்க 10 ஸ்பின்னு 200 டைமண்ட்ஸ் 100 டைமண்ட்ஸ் தான் நம்ம தான் வந்துட்டு வாங்கவே மாட்டோம் டைமண்ட்ஸு டாப்அப்பே பண்ண மாட்டோம் நம்மள்கிட்ட வந்துட்டு இது வாங்காமல் அடுத்துட்டு பாருங்க இது வந்துட்டு நம்மளோட கில்டு வந்துட்டு பீக் பிளேயர் என்ற ஒரு அரக்கன் அவங்க வந்துட்டு யாருன்னாக்கா அதை காட்டுற வெயிட் பண்ணுங்க நம்ம ரூக்கெண்டர் இந்த இருக்கார் பாருங்க இவர் தான் நம்ம நண்பர் நம்ம கூட ஆடினது இவர் வந்துட்டு பயங்கரமான ஒரு டிஜே பிளேயருங்க பயங்கரமாக வந்துட்டு செம்மையாக பண்ணுவான் நல்லா விளாடுவான் சூப்பர் பிளேயரு பயங்கரமான பிளேயர் இவன் தான் டாப்அப் பண்ணுவான் நான் பண்ண மாட்டேன் ஸோ டீம் பிளே அந்த இந்த குரூப்போட இது வந்துட்டு இவன் தான் லீடருங்க
ஐடி பார்த்துக்கோங்க. இவன் தான் லீட்ரு. இப்போ மாஸ்டரில் இருக்கான். இவன் தான் வந்துட்டு இப்போ ஒல்திக்கு இதில் இருக்கான், லீடரில் இருக்கான். சரியான பேர். இவனும் டாப்அப் பண்ணுவான். அப்புறமேட்டிக்கு இதோ இருக்கான் ஜிடிஏவா. இவனும் ஒரு நல்ல பிளேயருங்க. இவனும் டாப்அப் பண்ணுவான். சூப்பரான ஆள், சூப்பரான பிளேயரு. பயங்கரமாக இது பண்ணுவான். பாருங்கள் வச்சிருக்க யூஎம்பி ஸ்கின்னை பார்த்தீங்களே, சரியான பிளேயர் இவன். எல்லாமே நம்மளோட டீம்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான். என்ன சொல்கிறது? ஓகே गाइस, பாய் 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 गाइस.